கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 2 அசுர காண்டம். அதில் 2 அசுரர்களின் முயற்சி. அதன் தொடர்ச்சி. வட தீபத்தில் 10,000 யோசனை பரப்பளவுள்ள ஒரு யாகசாலையை தோற்றுவித்து அதைச் சுற்றிலும் மலைகளையே கோட்டைகளாக வளைத்து கட்டினான். அந்த சுற்றுப்புற வட்டாரத்தைச் சுற்றிலும் தன் பயங்கரமான சேனா வீரர்களை ஆயுத பாணிகளாக நிறுத்தி வைத்தான். பிறகு யாகசாலையின் மத்தியில் 1000 யோசனை சதுரமும் ஆழமும் கொண்ட ஓர் அக்னி குண்டத்தை உருவாக்கி அந்த அக்னி குண்டத்தைச் சுற்றிலும் அதை போலவே 108 குண்டங்களை நிர்மாணித்தான். பிறகு அந்த 108 அக்னி குண்டங்களையும் சுற்றி 1008 குண்டங்களையும் அமைத்தான். பிறகு அவன் அந்த பிரதானமான அக்னி குண்டத்தினால் ஹோமம் வளர்த்து யாகம் செய்யலானான். மிகுந்த மூர்க்கத்தனம் வாய்ந்த சூரபத்மன் அக்னி குண்டத்தின் மீது பூமியின் ஜலத்தை தெளித்தான். அப்படி தெளித்ததால் பாதாள உலகம் வரையிலுமுள்ள பூத பிரேத பிசாசு வர்க்கங்கள் அனைத்தையும் விரட்டியடித்து விட்டான். அதன் பிறகு அவர்களின் தாயான மாயை தோன்றி யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாள். எருக்கு, வெள்ளெருக்கு, நாயுருவி, புரசு, வேம்பு, கல்லாழை, புளி, தாணி ஆகியவை போன்ற விஷ மரங்களின் சமித்துக்களையும் ஏராளமான பால், நெய், தயிர், எண்ணெய், தேன், துவரை, பயிறு, உளுந்து, எள்ளு, கொள்ளு, கடுகு, அரிசி, நெல் ஆகியவைகளையும் 1,00,000 பசுக்கள், ஆடுகள், எருமைகள், ஏராளமான இரத்தங்கள், மாமிசங்கள் ஆகியவைகளையும் பச்சை கற்பூரம், சந்தனம், கஸ்தூரி வகைகள், நறுமணம் மிகுந்த பலவிதமான மலர் வகைகள், ஸ்வததிதி அதாவது கத்தி, அரணி அதாவது அக்னியை கடைந்து எடுப்பதற்கான ஒரு கட்டை ஆகியவற்றையும் மற்றும் யாகத்திற்கு தேவையான பலவித பொருட்களையும் மாயை 3000 யோசனை சதுர பரப்பளவிற்கு நிரப்பி வைத்தாள். உடனே சூரபத்மன் யாகத்தை நடத்தத் தொடங்கி பத்ரகாளி, பூதம், பிரேதம், பிசாசம், டாகினி கணங்களின் கூட்டம், சாமுண்டி ஆகிய தேவதைகளை கிழக்கு முதலான 8 திசைகளிலும் நிர்மாணித்து பூஜித்து வணங்கினான். அதன் பிறகு அவன் அரணியை கடைந்து அதில் சிறிது நெய்யை வார்த்து தீயை மூட்டி வளர்த்தான். கொழுந்துவிட்டு எரியும் அக்னி குண்டத்தின் மத்தியில் தானாகவே ஒரு வஜ்ர கம்பத்தை நிறுத்தி வைத்து அந்த அக்னியில் துவரை, எள்ளு, உளுந்து, மாமிசம், நெய், எண்ணெய் ஆகிய பொருட்களை சில மந்திரங்களை உச்சரித்தபடியே போட்டு 10,000 வருஷங்கள் இடைவிடாமல் ஹோமம் செய்தான். அதைப் போலவே மற்ற அக்னி குண்டங்களிலும் மகா பராக்கிரமம் வாய்ந்த சிங்கமுகன், தாரகன் ஆகிய இருவரும் ஹோமம் செய்தார்கள். 108 குண்டங்களை சிம்மமுகனும் 1008 குண்டங்களை தாரகனும் தீமூட்டி ஹோமம் செய்து வளர்த்தார்கள். ஆனால் அவர்கள் இப்படி இடைவிடாமல் யாகம் வளர்த்து வந்ததும் அவர்களுக்கு பரமேஸ்வரன் காட்சியளிக்கவில்லை. அதனால் அளவு கடந்த கோபாவேசம் கொண்ட சூரபத்மன் ஆகாயத்தில் உயர கிளம்பி நின்று கொண்டு தன்னுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி அந்நிலையிலேயே மகாதேவனை பூஜித்து கொண்டு இரத்தங்களினாலும் மாமிசங்களினாலும் 1000 வருஷங்கள் ஹோமம் செய்தான்.
ஆனால் அவன் இவ்வளவு முயற்சிகள் செய்தும் சர்வேஸ்வரனான சிவபெருமான் அவனுக்கு காட்சியளிக்கவில்லை. உடனே சூரபத்மன் சிறிதும் தயங்காமல் ஆகாயத்தில் விரைவாக எழும்பிச் சென்று அந்த வஜ்ர கம்பத்திலேயே வந்து விழுந்து அதன் அடியிலுள்ள அக்னியில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டான். அதை கண்ட அசுர வீரர்கள் அனைவரும் ஹா ஹா என்று பெரிய குரலெடுத்து முழக்கமிட்டார்கள். அச்சமயத்தில் தேவர்களின் மனதிலும் மகிழ்ச்சி நிலவியது. தன் தமையனை பின்பற்றிய சிம்ம முகனும் சீக்கிரமாக தன் தலையை வெட்டி ஹோமம் செய்தான். ஆனால் வெட்டப்பட்ட இடத்திலிருந்து புதிய தலைகள் அவனுக்கு தோன்றிய வண்ணமாகவே இருந்தன. அவற்றை திரும்ப திரும்ப வெட்டி போட்டு அவன் ஹோமத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தான். அவனைப் போலவே தாரகாசுரனும் ஹோமம் செய்தான். மற்ற அசுர வீரர்களும் அக்னியில் தொப் தொப்பென்று குதித்து தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு முன்னிலையில் மகாதேவன் பிரத்யட்சமாகவில்லை. அதனால் சிம்ம முகனும் அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்ள விரும்பினான். மேலேயுள்ள பிரம்மாண்டத்தின் சுவரிலிருந்து கீழேயுள்ள நாகலோகம் வரையிலும் ஒரே அக்னி ஜுவாலை பரவி தகித்தது. அச்சமயத்தில் பரமேஸ்வரன் ஒரு கிழவரின் உருவத்தில் அங்கு தோன்றினார். அவர் மகாவிஷ்ணுவின் முதுகு எலும்புகளினால் ஆகிய தண்டத்தை கையில் பிடித்து கொண்டு நடுங்கி தடுமாறும் கால்களோடு வேத பாராயணம் செய்த வண்ணமே சிம்மாசுரனின் அருகில் சென்று அவனிடம், நீங்கள் எல்லோரும் யார்? எவருடைய குமாரர்கள்? இங்கே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லா விவரங்களையும் முதலிலிருந்து கடைசி வரையில் எனக்கு விவரமாக கூறுங்கள் என்று கேட்டார். உடனே சிம்மமுகன், பிரம்மசிரேஷ்டர்களுள் முதன்மையானவரே, இப்போது உங்களை தரிசித்ததன் மூலம் எங்களுக்கு சிவபிரானை தரிசித்ததன் மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. இங்கு குழுமியிருக்கும் நாங்கள் அனைவரும் காட்சியப முனிவரின் மைந்தர்களாக அசுர சகோதரர்கள். மாபெரும் யாகம் புரிந்து பரமசிவனின் பிரியத்தை அடைந்து அவருடைய தரிசனத்தை அடையும் பொருட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எவ்வளவோ அரும்பாடுபட்டு யாகத்தை நிறைவேற்றியும் சர்வேஸ்வரன் எங்களுக்கு பிரத்யட்சமாகவில்லை. அதனால் என்னுடைய மூத்த சகோதரனும் பெரிய வீரனுமாகிய சூரபத்மன் அக்னி குண்டத்தின் மத்தியில் நிலை நாட்டியிருக்கும் வஜ்ரஸ்தம்பத்தில் ஏறி குதித்து உயிரை மாய்த்து கொண்டு விட்டான். ஆகையால் இப்போது நானும் என்னுடைய உயிரை விட்டுவிட நிச்சயித்து விட்டேன் என்று கூறினான். அதை கேட்டதும் முதியவர் வடிவத்தில் அங்கு வந்திருந்த சிவபெருமான் அவனை நோக்கி, சிறந்த வீரனே, உன் உயிரை மாய்த்து கொள்ளாதே. உங்களுக்கு இப்போது சகல நற்பாக்கியங்களும் உண்டாகப் போகிறது என்று கூறினார். பிறகு அவர் ஆகாயத்தில் உள்ள கங்கையை அங்கு வரவழைத்தார். கங்கா நதியும் பந்தானது அடிக்கப்பட்டு எழும்பி எழும்பி வருவது போல் மலைகளின் மீது பெரிய பெரிய அலைகளாக மோதி எழும்பி எழும்பி குதித்தோடிய வண்ணமே அங்கு வந்து சேர்ந்தது. அச்சமயத்தில் அங்குள்ள சகல அக்னி குண்டங்களிலும் சமித்துகளினால் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த அக்னி ஜுவாலையானது ஆகாச கங்கையின் ஜலப்பிரவாகத்தினால் ஒளி இழந்து அணைந்து விட்டது. அந்த ஜலத்தில் நனைக்கப்பட்ட சூரபத்மன் முதலான சகல உயிரிழந்த அசுரர்களும் தங்கள் உயிர்களை திரும்பவும் பெற்றுவிட்டார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை.
கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.